Hi viewers, welcome to South Indian Samayal Recipes. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம மேங்கோ கேக் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நான் பவுல்ல ஒரு எக்கை ஆட் பண்ணிடுறேன். இந்த எக்கை நம்ம எதர் இந்த பீட்டரை யூஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம நார்மலாகவே கையிலையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எக்கை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட அரை கப் மைதாவை ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட 1/4 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணும்போது நம்ம எதர் ஆயில் இல்லைனா பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் ஆயிலை ஆட் பண்ணிடுறேன். இது கூடவே அரை கப் மில்க் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிடுங்க. கூடவே a pinch of saltயும் ஆட் பண்ணிடுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லாஸ்டா மேங்கோ பல்ப் ஆட் பண்ண போறோம். நான் 1/4 கப் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மேங்கோ கேக்கோட பேட்டர் ரெடி. இது நம்ம கேக் டின்ல ஒரு ஸ்பூன் பட்டரை ஆட் பண்ணிட்டு பட்டரை நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையுமே. இந்த மாதிரி பட்டரை டின் ஃபுல்லாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமாக மைதாவை ஆட் பண்ணிட்டு டஸ்ட் பண்ணி விட்டுருங்க, ஸோ தட் கேக் நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை ஆட் பண்ணிடலாம். நான் குக்கரில் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் தண்ணியை யூஸ் பண்ணி இதை கேக்கை பேக் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் சால்ட்டையும் கல்லுப்பையும் ஆட் பண்ணியும் நீங்கள் பேக் பண்ணலாம். இப்போ நான் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரோட மூடி வைக்க போகிறேன். இப்போ நம்ம மேங்கோ கேஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அரை கப் மேங்கோ பல்ப் ஆட் பண்ணிட்டு இது கூட 1/4 கப் பவுடர் சுகரை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மேங்கோ கேஸும் ரெடி. இப்போ நான் சாக்லேட் சிரப் செய்ய போகிறேன். ஒரு பவுலில் ஹாட் வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குட்டி பவுலில் டார்க் சாக்லேட்டை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சாக்லேட் சிரப்பும் ரெடி அண்ட் நம்மளோட கேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ கேஸை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம். இதை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட சாக்லேட் சிரப்பை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுட்டு அந்த நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மேங்கோ கேக் இஸ் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.